நடிகர் ரியோ நடிப்பில் லாஸ்ட்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ஜோ. ஜோ படம் இப்போ அஃபிஷியலாக டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் ஸ்ட்ரீமிங் ஆகுது. மற்றும் ஓவர்சீஸ் சிம்பிளி சவுத்திலும் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர்சீஸ் மற்றும் இந்தியன் ஓடிடி தளமான டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஜோ படம் இப்போ அஃபிஷியலாக ஸ்ட்ரீமிங் ஆகுது. நடிகர் ஆர்ஜே பாலாஜி, சத்யராஜ் மற்றும் லால் நடிப்பில் அடுத்த படம் சிங்கப்பூர் சலூன். படம் ஜனவரி 25 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ஈவினிங் 5:05க்கு சிங்கர் அறிவு அவர்கள் பாடி இன்னைக்கு ஈவினிங் அஃபிஷியலாக இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகுது. படம் ஜனவரி 25 ரெஜன் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. பிக் பாஸ் சீசன் 7ஓட டைட்டில் வின்னர் அர்ச்சனா, ரன்னர் மணி. வைல்ட் கார்டில் என்ட்ரி ஆகி அர்ச்சனா அவர்கள் பிக் பாஸ் சீசன் 7ஓட டைட்டில் வின்னர் ஆகியிருக்காங்க. 5 ஸ்டார் கிரியேஷன் ப்ரொடக்ஷன் கம்பெனியிலிருந்து இன்னைக்கு ஒரு அஃபிஷியல் பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் பிரபாஸோட அடுத்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. படத்தோட டைட்டில் த ராஜா சாப். இந்த படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போது பிரபாஸோட அடுத்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டு இந்த படத்தை டைரக்டர் மாருதி அவர்கள் இயக்கி தமனோட மியூசிக்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மாளவிகா மோகன் அவர்களும் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஃபீமேல் லீட் நடிக்கிறாங்க. ராஜா சாப் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டு இந்த படம் பேன் இந்தியா ரொமான்டிக் ஹாரர் படமாக இருக்குன்னு நியூஸ் வெளியாகியிருக்கு. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று மறக்குமா நெஞ்சம். படம் பிப்ரவரி 2 ரிலீஸ் ஆகுது. பொங்கல் முன்னிட்டு படத்துலேருந்து ஸ்பெஷல் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று டெவில் படத்துலேருந்து பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் வெளியாகியிருக்கு. படம் பிப்ரவரி 2 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் பித்தார்த், பூர்ணாலாம் நடிச்சிருக்காங்க. மிஷ்கினோட மியூசிக்கில் படம் பிப்ரவரி 2 ரிலீஸ் ஆகுது. லைகா ப்ரொடக்ஷனில் ரஜினிகாந்த், ஃபகத் ஃபாசில், அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங்ஸ், துசரா விஜயன் நடிப்பில் அடுத்த படம் வேட்டையன் படத்துலேருந்து பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு. டைரக்டர் டிஜே ஞானவேல் ராஜாவோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பொங்கல் முன்னிட்டு இந்த படத்துலேருந்து ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று இன்னைக்கு வெளியாகியிருக்கு. நடிகர் சூர்யாவோட நடிப்பில் அடுத்த படம் கங்குவா படத்தோட அஃபிஷியல் செகண்ட் லுக் போஸ்டர் நாளைக்கு மார்னிங் 11 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. படம் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர் சூர்யா அவர்கள் அவருடைய போர்ஷன்ஸ் ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. கங்குவா படத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிக்கிறாரு. ஏற்கனவே இந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டு ஒரு சூர்யாவை ரிவீல் பண்ணிட்டாங்க. அடுத்த சூர்யாவோட போஸ்டரை நாளைக்கு மார்னிங் 11 மணிக்கு அஃபிஷியலாக எதிர்பார்க்கலாம். லால் சலாம் படத்துலேருந்து அஃபிஷியல் புது சிங்கிள் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் கபிலனோட லிரிக்ஸில் சித் ஸ்ரீராம் அவர்கள் பாடி இந்த பாடலோட புதிய சிங்கிள்ஸ் இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கு. படம் பிப்ரவரி 9 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட இயக்கத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் புது சிங்கிள் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கு. நடிகர் சிபி நடிப்பில் அடுத்த படம் இடி மின்னல் காதல். இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருக்கு. டைரக்டர் பாலாஜி மாதவனோட இயக்கத்தில் சாம் சிஎஸோட மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பொங்கல் முன்னிட்டு அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகியிருக்கு.